நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 61 அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்ம என்று அவர்களை பலப்படுத்துகிறோம். தேவர்களாகி நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்குள்ளே களிப்புற பண்ணுகிற ஒரு வாக்குத்தத்தம். நிச்சயமா தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரால் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வாஞ்சை. அதனால்தான் ஆண்டவர் மீண்டும் ஒரு விசை இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு நினைப்பூட்டி நாம் இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் அதை வாஞ்சிக்கிறார். தேவஜனங்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணுமேனால் நாம் அனுபவித்த வெட்கத்திற்கும் லட்சிக்கும் பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான பாகத்தை, ஒரு நித்திய மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இதே அதிகாரத்தில் 6வது வசனத்தின் துவக்கம் அது தெளிவாய் சொல்கிறது. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதுதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். தேவஜனங்களாக நானும் நீங்களும் கர்த்தருடைய ஆசாரியர்களா இருக்க வேண்டும், கர்த்தருடைய பணிவிடைக்காரர்களா இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாகத்தான் அவர் மாற்றி இருக்கிறார். நம்முடைய அழைப்பே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தருக்காக செயல்படும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் அழைத்திருக்கிறார். ஆனால் தேவஜனங்களாகி நாம் இதை உணராமல் நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் நமக்கு எது நன்மை என்று தோன்றுகிறதோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் ஆளுகையை மட்டுமல்ல ஆசாரியத்துவத்தையும் தந்திருக்கிறேன். ராஜாவாக ஆளும்படியார், நன்மையை சுதந்திரிக்கும்படியார் நீ எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறாயோ அதே போல ஆசாரியனாக நீ எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும். நான் இடத்தில் எதிர்பார்க்கிற அந்த ஊழியத்தை நீ செய்ய வேண்டும். தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் ஒரு ஊழிய அழைப்பை வைத்திருக்கிறார். எல்லாருக்குமே ஒரே விதமான அழைப்பா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஆனா ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தமது சித்தத்தின்படி ஒவ்வொரு அழைப்பை வைத்திருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் நம்மேல் கர்த்தர் வைத்த அழைப்பு என்ன என்று அறிந்து கொள்ள நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். ஏன்னா அவர்தான் அதை அறிந்திருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அழைப்பை நிச்சயமாய் அவர் நமக்கு தெரியப்படுத்துவார். ஏன்னா நாம் நம்மை குறித்த தேவ திட்டத்தை, அழைப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம். சவுல் தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற அழைப்பை அறியாமல் தன்னுடைய விருப்பத்தை செய்யும்படியால், தனக்கு இது நன்மை என்று தோன்றுகிறதோ அதை செய்யும்படியால் அவன் புறப்பட்டான். ஆனால் தமஸ்குவுக்கு செல்லும் வழியிலே கர்த்தர் அவனை சந்தித்து அவனை குறித்த தேவ திட்டத்தை அவனுக்கு தெரியப்படுத்தி சவுலை பின் நாட்களிலே பவுலாவை அநேக சபைகளை ஸ்தாபிக்கும்படியால், சிறைச்சாலைக்குள் இருந்தாலும் சபையை பலப்படுத்தும்படியான நிருபங்களை அவனை கொண்டு எழுதும்படியால் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் அவனை பலப்படுத்தினார். அவனை குறித்த தேவ திட்டத்தை அவர் தெரியப்படுத்தினார். பவுல் எப்பொழுது தன்னை குறித்த தேவ திட்டம் வெளிப்பட்டதோ அப்பொழுதே அவன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கர்த்தருடைய ஆசாரியனாக, கர்த்தருடைய பணிவிடைக்காரனாக அவன் செயல்பட்டு தன்னை குறித்து தேவன் வைத்திருந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்தான். அப்படி நிறைவேற்றி முடித்ததுனால்தான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற என்ற நிச்சயம் பவுலுக்கு ஏற்பட்டது. இதே போலதான் தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவருக்கும் நன்மை சுதந்திரிக்கும்படியார், ஆளுகை செய்யும்படியார், கர்த்தரால் உயர்த்தும்படியார் நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோமோ, கர்த்தர் தந்த வார்த்தைகளை நிறைவேற்றும்படியார் நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறோமோ, அதே போல கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய திட்டம், நமக்கே நாம் வைத்திருக்கிற ஊழியம், நாம் அவருக்கு செய்யும்படியான பணிவிடை, இதை அறிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசாரியர்களா இருந்து அவருக்காக நாம் செய்யும்படியார் அவர் விரும்புகிற பணிவிடையை நாம் செய்தோமே ஆனால்
கர்த்தர் இப்பொழுது நாம் தியானித்த இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனையும், லட்சியக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுகிற அனுபவத்தையும், தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் கர்த்தர் நமக்கு தந்து, தேவஜனங்களாகி நம்மை எப்படி பவுலை கர்த்தர் உயர்த்தி சர்வ வல்லமுள்ள தேவன் பவுலின் தேவனாய் மகிமைப்பட்டாரோ, அதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி, இம்மையிலே நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படவும், மறுமையிலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இதே வந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாசப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய